உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாட்ச் எங்க? வாட்ச் அங்க மிஸ் ஆயிடுச்சா? அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ? எந்த எவிடன்ஸும் இல்லாம பண்ணணும்னு நினைச்சேன். இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப எப்படி வாட்ச் அங்க இருந்து எடுக்கிறது? யாராவது பார்த்திருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஏங்க என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க போலாம். போலாம் வாங்க. அஞ்சலி. மா, அண்ணி, அம்மா எங்க? அம்மா, என்னம்மா வீடே அலங்காரமா இருக்கு? இன்னைக்கும் ஏதாவது பண்டிகையா என்ன? அதுவா, ஒரு சிறப்பு பூஜை ஒண்ணு பண்ண போறோம்டா, அதுக்காக தான். அம்மா, அப்படி என்னம்மா பூஜை? டேய் இல்லடா, உனக்கு நிச்சயம். என்ன நிச்சயம்? இல்ல, நிச்சயமா நம்ம வீட்ல நம்ம அப்பாக்கு அடுத்து நீ மினிஸ்டர் ஆக போறேல, அதுக்கான சிறப்பு பூஜை தான் இது. அம்மா, இதெல்லாம் எதுக்குமா இப்போ? முதல்ல அப்பா மினிஸ்டர் ஆகட்டும். எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டா பண்றோம். நீ போய் சீக்கிரம் ரெடியா போ. மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? டேய், நீ கண்டிப்பா பூஜையில இருக்கணும்டா. நீ எங்கேயும் போக கூடாது. 10 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிச்சிரும். மா, 10 மணிக்கு தானே? போனதும் வந்துடுறம்மா, சின்ன வேலை தான். நான் வரமா? டேய், அண்ணி வரேன். நான் வரேன். சீக்கிரம் வந்துடுறா. சரி. டேய், என்ன மீனா, அவன்கிட்ட எதையுமே சொல்லாம இருக்கோம். ஒத்துப்பானான்னு பயமா இருக்கு. ஐயோ, கடைசி நேரத்துல பிரச்சனை பண்ணிடுவானோ? அத்தை, அந்த பொண்ண வெற்றிக்கும் புடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் ஒத்துப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க. ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க வச்சிருவோமா? சரியா, கவலைப்படாதீங்க. அஞ்சலி, ஃபர்ஸ்ட் உன் ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு வர்றதுதான் நல்லதுன்னு தோணுது. ஏங்க, நீங்க தானே அப்புறமா போய் பார்க்கலாம்னு சொன்னீங்க. இல்ல அஞ்சலி, ரொம்ப முடியாம இருக்கிற நேரத்துல தான் நம்ம போகணும். அதான், இல்லனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் பார்த்திருப்பாங்கல்ல, நீ மட்டும் லேட்டா போனா தப்பாகாது? இல்ல, நாளைக்கு கூட போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு அக்காவோட நிச்சயதார்த்தம், முதல்ல நம்ம அங்க போவோம். அங்க போயே ஆகணுமே. என் வாட்சை யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேன். என்னாச்சு? இல்ல அஞ்சலி, முதல்ல உன் ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு போலாம். உன் ஃப்ரெண்ட் எந்த ஏரியான்னு சொன்ன? இங்கதான், போரூர் பக்கத்துல. அங்க இருந்து உன் வீடு பக்கத்துல தானே இருக்கு, பார்த்துட்டு போயிடலாம். சரியா? இல்லங்க, அதுக்குள்ள நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னா வீட்ல எல்லாருமே வருத்தப்படுவாங்க. அஞ்சலி, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை நான் மிஸ் பண்ணுவேனா? சொல்லு, என்ன? போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். ஓகே, சரியா? என்ன? சரிங்க, பார்த்துட்டே போலாம். போலாம். டேய் வெற்றி, நீ எப்படா வந்த? சரி, என்னடா இவ்ளோ அப்செட்டா இருக்க? என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி சொல்லு, ஏதாவது காஃபி டீ சாப்பிடுறியா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன எதுவும் வேணாங்கிற? இரு, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இரு. அடடே மச்சான், வாங்க மச்சான். மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பரவாயில்ல மச்சான், எங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷனால முதல்ல வந்து நிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் மச்சான். வெற்றி, இந்த காஃபி. இல்ல வேண்டாம். அட, காஃபியை குடிப்பா, உனக்கு தான் காஃபி ரொம்ப பிடிக்கும்ல. குடி. அத்தை, வாங்க பாட்டி. எப்படி வெற்றி? லட்சுமி அத்தை, எங்க ஜோடி பொருத்தம் எப்படி? சூப்பரா இருக்கு. கண்ணே பட்டுடும் போல இருக்கு. போட்டோ எடுங்க. யோ, போட்டோகிராஃபர், தங்கச்சி வந்துடுச்சு, போட்டோ அடியா. போய் ஃபிளாஷ் அடிச்சிட்டு இருக்கா மூஞ்சில. ஏ, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்காத, இப்படி வா. துளசி, நல்ல சிரிச்ச முகத்தோட இரு. கொஞ்சம் தள்ளுங்க. துளசி, சிரி கொஞ்சம்.
மேடம் கொஞ்சம் சைடு பாருங்க. அங்கிள் வா. ஏன் அங்கிள் நீங்க டல்லா இருக்கீங்க? மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு ஒதுங்கி வேற ஒருத்தவங்க கூட போறத பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். யார சொல்றீங்க அங்கிள்? ஒண்ணும் இல்லம்மா. குட்டி, உங்க அம்மாவுக்கு பார்த்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏன்? எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? துளசி ஸ்மைல். என் மேல எவ்வளோ பாசமா இருக்கீங்க. என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்க, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. எனக்கு என்னன்னாலும் நீங்க தான் காப்பாத்துறீங்க. அப்போ எனக்கு உங்களை தானே பிடிக்கும். ஆனா அவங்க யாருன்னே தெரியாது. வந்தாங்க, பேசினாங்க, இப்ப கல்யாணம்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன அவரை அப்பான்னு கூப்பிட சொல்றாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை அங்கிள். என்ன அப்பான்னு சொல்றதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா செல்லம்? இல்ல, என்ன அங்கிள் தான் சொல்ற, அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் சும்மா கேட்டேன். அங்கிள், நீங்க என்கிட்ட பேசுறது, பழகுறது, பாசமா இருக்கிறது எல்லாமே எங்க அப்பா மாதிரி தான் இருக்கு. நானே உங்களை அப்பான்னு கூப்பிடலான்னு தான் நினைப்பேன். பாவண்டி அவன் எப்படி அடிபட்டிருக்கு தெரியுமா? என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. ஏய் அதெல்லாம் இல்லடி. எவனோ ஒருத்தன் வீட்டுக்கு வந்து இவனை கண்டபடி அடிச்சிருக்கான். ஐயோ, யாரு? யாருன்னு தெரியல. அவன் பிசினஸ்ல யாராவது எதிரிங்க இருக்காங்களா? ஏய், அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கே தெரியும்ல. அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.